ஹாய் கைஸ், வெல்கம் டு பிரியாமணி சேனல். இன்னைக்கு நம்மளோட சேனலில் நீங்கள் என்ன vlog பார்க்க போகிறீங்க அப்படின்னா, என்னோட லைஃப் ஸ்டோரின்னு பாருங்கள். என்னோட லைஃப் ஸ்டோரினா, நான் சின்ன வயசில் இருந்த அந்த ஸ்கூல் டேஸு, அந்த மாமா ஸ்டோரி எங்கே தான் படித்து படித்தேன், வளர்ந்தாங்க வளர்ந்தேன், அதெல்லாம் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் இந்த vlogல வந்து பார்க்க போகிறீங்க. இந்த தடவை வந்து நான் பேச மாட்டேன், நீங்கள் நினச்ச மாதிரி பிரியா இந்த vlogல பேச மாட்டா. பேசுவேன். என்னை பற்றி நிறைய பக்கத்தில் உட்காந்துருக்க அப்படின்னு சொல்லுவீங்க. சும்மா கம்பெனிக்கு உட்காந்து வேற ஒன்றும் இல்லை, சும்மா கம்பெனிக்கு உட்காந்து வேற ஒன்றும் இல்லை. மாமா தான் பேசுவோம். என்னை பற்றி தான் பார்க்க போகிறீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, எனக்கு எங்கள் அம்மா பேர் பார்த்தீங்கன்னா ஈஸ்வரி, அப்பா பேர் பார்த்தீங்கன்னா காளிமுத்து. என் பேர் ஃபுல் நேம் என்னன்னு கேட்டிருக்கீங்க. என் ஃபுல் நேம் பார்த்தீங்கன்னா முனியப்பன்கிறது தான் என்னோடய ஃபுல் நேம். எனக்கு பார்த்தீங்கன்னா நான் மட்டும் இல்லை, என் கூட பிறந்த ஒரு சிஸ்டர் இருக்கிறாங்க, அவங்க பேர் பார்த்தீங்கன்னா மயிலாத்தாள். அக்காவுக்கு நான் பார்த்தீங்கன்னா ஒரு 6 வருஷத்துக்கு இளைய பையன். அக்காவை விட 6 வருஷத்துக்கு இளைய. எனக்கு நான் பிறக்கும்போது அக்காவுக்கு 6 வயசு. அந்த இதில் பிறந்தது. அம்மா பார்த்தீங்கன்னா ஹோட்டலுக்கு வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க. அப்போயே வந்து ஹோட்டலுக்கு வந்து சமையல் மாஸ்டராக போயிட்டு இருந்தாங்க. அப்பா பார்த்தீங்கன்னா தோட்டத்து வேலைக்கு போயிருக்கேன். அப்பான்னு சொல்கிறேனே தவிர, அப்பா எனக்கு மைண்டில் வந்து அந்த ஏஜில் எல்லாம் இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, போன வீடியோவுக்கு மொதல் வீடியோ நான் சொல்லியிருப்பேன். அப்பா பார்த்தீங்கன்னா வேறு கல்யாணம் முடிச்சுட்டு போயிட்டாங்கன்னு. எனக்கு வந்து ஒரு 4 வயசு இருக்கும். 4 வயசு இருக்கும்போதே அம்மாவுக்கு அப்பாவுக்கு என்ன ப்ராப்ளம்லாம் எனக்கு தெரியாது. அப்பா வந்து பார்த்திங்கன்னா வேறு கல்யாணம் முடிச்சிட்டாங்க. அதாவது அப்பாவும் அம்மா பிரிஞ்சுட்டாங்க. பிரிஞ்சது மட்டும் இல்லாமல் அம்மாவே போய் அப்பாவுக்கு வேறு கல்யாணமும் பண்ணி வச்சுட்டாங்க. அவங்களுக்கு என்ன பிரச்சனை இப்போ வரைக்கும் நான் கேட்டதில், அவங்க வந்து எனக்கு அம்மா சொல்லிட்டு, என்ன உங்கள் அப்பா சம்பாதிச்சு என்னத்தை பண்ண, குடும்பத்தை பார்த்துக்க மாட்டேங்கிறியா, ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னேன். அப்படிங்கிற மாதிரி ஒரு இதாக சொன்னாங்க. அக்காவை நல்லா அடிப்பாராம்மா, அது வேணால் சொல்லுவாங்க. உங்கள் அக்கா தான் சரியான அடி வாங்குவா, என்னை வந்து அடிக்க மாட்டாங்க. 2 பேருமே என்னை அடித்தது கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து பிறக்கும் போதே பார்த்தீங்கன்னா இறந்து தான் பிறந்தேன் அப்படின்னு அம்மா சொல்லுவாங்க. நீ பிறக்கும் போதே பார்த்தீங்கன்னா உனக்கு வந்து உயிர் இல்லை, அப்புறம் வந்து நம்ம ஊர் முனியப்பனை வேண்டுனனால தான் பார்த்தீங்கன்னா உனக்கு உயிர் கிடச்சிது, அதனால வந்து தான் முனியப்பன்னு பேர் வச்சாங்க. நான் எங்கே பிறந்தேன்னு பார்த்தீங்கன்னா, ஒட்டஞ்சத்திரம் கிறிஸ்டின் ஹாஸ்பிட்டல் இருக்கும், ஒன்றும் சிஎஃப் ஹாஸ்பிட்டல், அங்கே தான் நான் பிறந்தேன். அக்கா எங்கே பிறந்தாங்களா எனக்கு தெரியாது. அக்காவெல்லாம் எங்கள் அப்பாவை எப்படி எனக்கு ஞாபகம் இல்லையோ, அந்த வயசில் எங்கள் அக்காவை எனக்கு ஞாபகம் இல்லை. ஏன்னா நான் அக்காவுக்கு 6 வருஷத்துக்கு இளையவுங்கும்போது நான் பிறந்ததுமே அக்கா ஸ்கூலுக்கு 1ஆம் கிளாஸ் போகிறாங்க, நான் பிறகுறேன். அக்காவோட படிப்பு கட்டு. என் வாழ்க்கையில் நான் பிறந்து முதல் செஞ்ச ஒரு பாவம் என்னென்னா, நான் பிறந்ததுக்கப்புறம் அந்த பிள்ளையோட படிப்பு போச்சு. அதுதான் நான் செஞ்சது. அதுக்கப்புறம் 3-4 வயசுங்கும்போது அப்பாவுக்கு அம்மாவுக்கு பிரச்சனையாகி அவங்க 2 பேரும் பிரிஞ்சு போயிட்டாங்க. அதுலேருந்து அம்மா பார்த்திங்கன்னா ஹோட்டலில் வேலை செஞ்சுட்டாங்க. அக்கா தான் என்னை ஃபுல்லாக பார்த்துட்டாங்க. அப்பாவுக்கு வேறு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. கல்யாணத்துக்கு எங்களையும் கூட்டிகிட்டு போனதாகவும் சொன்னாங்க. நான், அம்மா, அக்கா 3 பேருமே போனோம். அவர் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அவர் கேட்டாரம்மா, பசங்களை 2 பேர்த்தில் ஒருத்தர் எனக்கு கொடுத்துரு, பிள்ளை நீ வச்சுக்கோ, பையனை எனக்கு கொடுன்னு சொன்னேன். அம்மா, பையனையெல்லாம் என்னால் கொடுக்க முடியாது, பையனாட்டும் பிள்ளையாட்டும் 2மே நான் தரமாட்டேன், நீ வாழ்க்கை பண்ண, இருந்தாலும் பரவாயில்ல, யாராவது ஒருத்தர் கொடுன்னு கேட்டதுக்கு அப்புறம் எங்கள் அக்கா வந்து நான் அப்பா கூட இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி. அக்காவுக்கு வந்து அப்பயே அப்பாவை கொஞ்சம் ரொம்ப பிடிக்கும். இப்போ வரைக்கும் அப்பாட்ட நல்ல ஒரு அட்டாச்சில் அக்கா இருக்குது. பட் நான் பேசுகிறதில்ல. நான் போய் அப்பா கூட இருக்கிறேன்னு சொல்லிட்டு போய் ஒரு வாரம் இருந்திருக்க மாட்டேன். 1 வாரம் 10 நாள் அம்மாவை விட்டுருச்சு. அப்புறம் 10 நாள் கழிச்சு பிள்ளைய பார்க்கலான்னு அம்மா போனால், அம்மா பார்த்தீங்கன்னா அப்பா பார்த்தீங்கன்னா செங்கல் கலவசையில் கல் தூக்குறதுக்கு விட்டு இருந்துருக்கிறாரு. அம்மாவுக்கு சரியான சண்டை வந்து, ஏண்டா பிள்ளைய பார்த்துக்கிறேன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துட்டு பிள்ளை கல் தூக்க விட்டேன்னு சொல்லி மறுபடியும் அம்மாவும் கூட்டிகிட்டு வந்து, அம்மா என்னமோ பிள்ளைய படிக்க வைக்கல, அது விஷயம். இருந்தாலும் கல் தூக்க விட்டுட்டாங்க அப்படின்ற. அப்பா வந்து பார்த்தீங்கன்னா செங்கல் கலவாசத்தில் தான் வேலை பார்த்தாங்க. இங்கே திண்டுக்கல் கிட்ட ஒரு சேம்பரில் வேலை பார்த்துருந்தாங்க அப்போ. அப்புறம் நான் பிறந்தப்புறம் எனக்கு வந்து ஒரு 4 வயசு ஆச்சு. அப்பாவும் போயிட்டாங்க. அப்பா வந்து அம்மா ஒரு ஆள் வேலைக்கு போனாங்க, அக்கா என்னை பார்த்துட்டு இருந்தாங்க. அப்புறம் தெரிஞ்சவங்க மூலியமாக என்ன சொல்லிட்டாங்கன்னா, 2 பிள்ளைகளை வச்சுட்டு நீங்கள் ஏன் கஷ்டப்படுறீங்க, ஒரு 2யுமே கொண்டு போய் ஹாஸ்டலில் சேர்த்துருங்க, அதுக்காக ஏதாவது ஏற்பாடு இருந்தால் நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அம்மா உடனே என்ன பண்ணிடுச்சுன்னா, 2 பேர்த்தையும் என்னால் கொஞ்சம் ஹாஸ்டலில் விட முடியாது, யாராவது ஒரு பிள்ளை எங்கூட இருக்கணும் அப்படிங்கிறதுக்கோசரம் அக்காவை நான் வச்சுக்கிறேன், அக்கா எங்கூட பிள்ளை எங்கிட்ட இருக்கட்டும், பையனை மட்டும் கொண்டு ஹாஸ்டலில் சேர்த்துடலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி தான் கொண்டு போய் சேர்த்தாங்க. தவிர 2 பேர்த்தையுமே சேர்த்துருந்தா கூட பரவாயில்ல, ஏதோ அந்த பிள்ளைமாவது படிச்சிருக்கும். என்னை மட்டும் தான் கொண்டு போய் சேர்த்தாங்க. என்னை சேர்த்துட்டு அக்காவையும் கூட வச்சுக்கல. அக்காவை என்ன பண்ணிட்டாங்கன்னா, சென்னைக்கு ஒருத்தவங்க வீட்டுக்கு வேலைக்கு அனுப்பிட்டாங்க. அப்பயும் எனக்கு 4-4.5 வயசுன்னு அக்காவுக்கு பார்த்துங்க 10 வயசு இருக்குமா. அப்பயே அக்கா படிக்கவே இல்லை. அப்படியே கொண்டு அவங்கள எங்கே சென்னையில் வேலைக்கு சேர்த்து விட்டாங்க.
எனக்கு எங்கள் அக்காவோட ஃபேஸெல்லாம் ஞாபகமே இல்லை. 4 வயசு வரைக்கும் எங்கள் அக்கா வளர்த்தது ஓகே, நம்ம அக்கா கூட தான் வளர்ந்தோம் அப்படிங்கிற ஒரு இந்த பாண்டிங்கு, அந்த ஒரு ஞாபகமே எனக்கு இல்லை. இப்போ வரைக்குமே அந்த சின்ன வயசில் எங்கள் அக்காவோட விளையாண்டுருக்கணும்னு கேட்டால் கூட அது கூட கிடையாது. அங்கே போயிட்டாங்க. என்னை கொண்டு போய் இந்த கொடைக்கானல் மலையில் தாண்டிக்குடி பக்கத்தில் பார்த்தீங்கன்னா குட்வில் ஹோம்னு ஒரு நிறுவனம் இருக்குது. அங்கே வந்து அம்மா அப்பா இல்லாதவங்க, அப்பா இல்லைங்கிறவங்க அப்படி கொண்டு போய் சேர்த்து விட்ருவாங்க. கரெக்டாக எனக்கு 4.5 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன். ஹாஸ்டலுக்கு சேர்க்கறதுன்னு சொல்லி அங்கே கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஹாஸ்டல் கூட்டிகிட்டு போய் அட்மிஷன்லாம் போட்டாச்சு. நானும் போகும்போது ஹாஸ்டல்னு எனக்கு தெரியாது. அப்போ ஒரே குசி தான். அம்மா வாங்கி கொடுக்குற தீனியெல்லாம் வாங்கி பையில் வச்சு அமுத்திக்கிட்டு அம்மா என்னை ஹாஸ்டலில் கொண்டே விடுறாங்க. நானும் போயிட்டேன். உள்ளே போனதுக்கப்புறம் ஹாஸ்டல்லாம் அது வந்து பார்த்திங்கன்னா பார்த்த ஒரு ரூம் மட்டும்தான் இருக்காது, ஒரு சின்ன கிராமம் மாதிரி சூப்பராக இருக்கும். கேட்லேயே என்னை விட்டுட்டு அம்மா ரிட்டர்ன் ஆகிட்டாங்க. என்னாலும் முடியல, கற்றுன்னு கத்துறேன். அங்கே இருக்க பெரிய பெரிய அண்ணாவங்களாம் வந்து போகக்கூடாது தம்பி, இங்கே இருன்னாங்க. அவங்க கையெல்லாம் பிடிச்சி கடிச்செல்லாம் வச்சுட்டேன். நான் எங்கள் அம்மாட்ட என்னை விட்டுருங்க, நான் எங்கள் அம்மாட்ட போகிறேன், என்னால் எல்லாம் இங்கே இருக்க முடியாது. எல்லாம் யோசிச்சு பாருங்க, 4.5 வயசு தான் இருக்கும். ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இப்போ கூட அதை நினச்சி எனக்கு அழுகு வந்துடும். அப்படியே ரொம்ப அழுது. அம்மாவும் அப்புறம் என்னை அங்கே விட்டுட்டு பஸ் ஏறிட்டாங்க. நிறைய அங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் படித்த பற்றிலும் 200-300 பிள்ளை குழந்தைங்க பக்கம் அங்கே இருந்தாங்க. என் ஸ்டேஜில் என்னையோட பெரிய பசங்க எல்லாம் நிறையா இருந்தாங்க. ஹாஸ்டலில் அழுதுகிட்டே இருந்தேன். அந்த ஒரு நாள்லாம் ஃபுல்லாக அழுக தான், சாப்பிடலை, எனக்கு எதுவுமே தெரியாது. அம்மா விட்டு ஃபஸ்ட் டைம் அதை பிரிஞ்சிருக்கிறது. ஹாஸ்டலில் விட்டு வந்துட்டாங்க. ஹாஸ்டல் உள்ளே போயிட்டு அங்கே போய் நான் அழுதுகிட்டே இருக்கேன். அப்போ தான் ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு பர்சனை அறிமுகமானாங்க. அவன் யார்? அவனும் என் கிளாஸ்மேட்டு தான். பட் அவனும் குட்டி பையன், நானும் குட்டி பையன் தான். எனக்கு வந்து என்னோட சந்தோஷமாக இருந்ததுக்காக சின்ன வயசில் என்னை எது பாதிச்சோ அது வந்து என் மைண்டில் நல்லா ஃபிக்ஸ் ஆகிருக்கு. எங்கள் அப்பா என்னை விட்டுட்டு போனது, என்னை கொண்டு ஹாஸ்டலில் சேர்த்து, அதெல்லாம் வந்து மறக்க முடியாத ஒரு சூழ்நிலை உருவாக்குனா எனக்கு அது ஒரு நல்ல ஞாபகம் இருக்குது. அக்கா என்னை ஸ்கூலில் ஹாஸ்டல், அந்த பையன் வந்து பார்த்திங்கன்னா என் கூட தான் படித்தேன். என்னோடய கிளாஸ்மேட். எனக்கு நான் போய் சேர்ந்தேன். என் கூட அவன் என் கூட ஒன்றா படிச்சுட்டேன். பார்த்து தம்பி அழுகாத தம்பி அழுகாத தம்பி. அவனும் நானும் ஒரே வயசு தான். ஆனால் நான் அவனோட குட்டியாக தெரியுவேன். அவன் தம்பி அழுகாத. அவன் பேர் பார்த்தீங்கன்னா கணேசன். அவனும் என் கிளாஸில் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு 12 பசங்க இருப்போம். அது அப்படியே என்னாச்சுன்னா போய் கொஞ்ச நாள் அழுதேன். ஹாஸ்டலில் என்ன பண்ணுவாங்கன்னா அழுகக்கூடாதுங்கிறதுக்கோசரம் சாக்லேட் கொடுப்பாங்க. இந்த பொம்மை டிவி கார்ட்டூன், இந்த டாம் அண்ட் ஜெர்ரி இதெல்லாம் போட்டு விட்டு பார்க்க விட. இப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 நாள் போயிடுச்சு. அப்புறம் போக போக என்னாச்சுன்னா எனக்கு அது ஆனால் என்ன ஒரு இதுன்னு வச்சுங்களேன், எனக்கு வந்து துணி துவைக்க தெரியாது, என்னோடய ட்ரெஸ்ஸை மடிச்சு வைக்கிறது எதுவுமே தெரியும். 5 வயசில் என்ன தெரியும் பார்த்துங்க, விளையாடுற வயசு தானே, எதுவுமே தெரியாது. அங்கே விட்டுருவாங்க. காலையில் 6 மணிக்கு கரெக்டாக எழுப்பி விடுவாங்க. காலையில் 6 மணிக்கு எழுந்திரிச்சேன்னா வரக்காப்பி சொல்லுவாங்க இல்லையா, வரக்காப்பி கொடுப்பாங்க. காலையில் டிஃபன் போட்டுருவாங்க, மதியம் லஞ்சு, நைட்டு டிஃபன். சாப்பாட்டுக்கோ பார்த்துக்கிறதுலையோ உண்மையிலேயே எந்த குறையுமே கிடையாது. நான் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கேன்னா அதுக்கு அந்த ஒரு நிறுவனம் மட்டும்தான். எங்கள் அம்மாகிட்ட இருந்திருந்தால் கூட இப்படி நான் வளர்ந்துருப்பேனான்னு எனக்கு தெரியாது. அங்கே இருந்தனால என்னமோ அது ஒரு 10 நாள் ஆச்சு. அப்படி பழகிடுச்சு எனக்கு. அவங்க வளர்த்துன அந்த விதம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே சூப்பர் கேரக்டர். அங்கே என்ன எனக்குன்னா அங்கே அது வந்து ரூம் தனித்தனியாக இருக்கும். பாத்ரூம்லாம் பார்த்தீங்கன்னா ரூமை விட்டு கொஞ்சம் ஃபுல்லாகவே காடு தான். கொடைக்கானல் ஏரியாங்க ஃபுல்லாக ஹில்ஸ் ஏரியா தானே, ஃபுல்லாக காப்பி தோட்டம்னு சொல்லுவோம். பாத்ரூம் போகிறதுக்கெலாம் பயம். தூங்கி வந்துச்சு படுக்கையிலே பாத்ரூம்லாம் போயிடுவேன். எனக்கு எந்திரிக்கவே மாட்டேன். போரை பற்றி அப்படியே உட்காந்து திட்டுவாங்க, அடிப்பாங்க அப்படின்னு ஒரு பயம் இருக்கும். நம்மளை விட பெரிய பசங்க அவங்க வந்து பார்த்துக்கோங்க. அப்புறம் கூட்டிகிட்டு போய் எல்லாமே க்ளீன் பண்ணி இது பண்ணி விடுவாங்க. அப்படியே கொஞ்ச நாள் போயிருந்தது. அது வந்து எனக்கு அந்த ஸ்கூலுக்கு போகிற இதில் வந்து எனக்கு தெரியாது. வாரத்தில் இந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் வரும். அந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் வரும்போது பார்த்திங்கன்னா அது இப்போ நினச்சாலுமே அப்படியே நெஞ்சில் பாரமாக இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை காலையில் எழுந்திரிச்சு காலையில் எழுந்திரிச்சு சாப்பிட்டு, அன்றைக்கி வந்து மட்டன் சிக்கன் எதுவும் கொடுத்துருவாங்க. காலையில் எழுந்திரிச்சு சாப்பிட்டதுமே பார்த்திங்கன்னா ஒரு 9:30-10 மணிக்கும் போதெல்லாம் பார்த்திங்கன்னா ஹாஸ்டலோட கேட்டு இருக்கும். அங்கே வந்து உட்காந்துக்குவேன். ஏன்னு பார்த்திங்கன்னா வாரத்தில் ஒரு நாள் தான் வீட்டில் இருக்கிறவங்க, ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் பெற்றவங்க பார்க்குறதுக்கு வர்றதுக்கெல்லாம் அலவுட். அங்கே வந்து அம்மா வந்து மாதத்துக்கு ஒரு தடவை இப்படி தான் வருவாங்க. போய் வாசல் எப்படியே கேட்டில் உட்காரு, அம்மா எந்த பஸ்ஸில் வருவாங்க அப்படின்னு பார்த்துட்டே உட்காந்துருப்பேன். நிறைய பேர் ஒருத்தோட அம்மாலாம் வருவாங்க, பார்ப்பாங்க, போவாங்க. அது எப்படி சொல்ல,
இப்போ வந்து அது பேச தெரியலனாலும் அந்த வயசில் உண்மையிலே அது நெஞ்சு அடைக்கிற மாதிரி ஒரு விஷயம். அப்படியே அழுக வரும். அம்மா எப்படா வருவாங்கன்னா அந்த வாசலை பார்த்துட்டே அந்த கேட் வாசலில் போய் உட்காந்துட்டே இருப்பேன். மறுபடியும் சாப்பாட்டுக்கு பெல் அடிச்சிடும். அப்புறம் சாப்பாட்டுக்கு போயிடுவோம். அங்கே வந்து ஹாஸ்டலில் பார்த்தீங்கன்னா வாரத்தில் ஒரு நாள் வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா நான்வெஜ் எடுப்பாங்க. 3 மணிக்கு சாப்பிட்டு 2 to 3 வந்து ஸ்டடி கிளாஸ்ன்னு சொல்லி ஸ்டடி வச்சுருவாங்க. மதியானம் பார்த்தீங்கன்னா டிவி போட்டு விடுவாங்க. அப்போல்லாம் இந்த சத்திமான் சீரியல் இதெல்லாம் மதியம் தான் பார்ப்போம். அப்புறம் 3 மணிக்கு மேலே மீட்டிங் மாதிரி வச்சு கிளாஸ் வாரியாக, அதாவது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 5வது வரைக்கும், 5லேருந்து 6 வரைக்கும், 5லேருந்து 8ஆம் கிளாஸ் வரைக்கும், 9வது 10வது அப்படி தனித்தனியாக பிடிச்சி மீட்டிங் வச்சு அவங்க என்ன கொடுப்பாங்கன்னா 1லேருந்து 5வது வரைக்கும் ₹1 வாங்கி சாப்பிட்றதுக்காக வாரத்தில் ஒரு நாள் வாங்கி சாப்பிட்றதுக்கு, 5லேருந்து 6வது வரைக்கும் ₹2, 8வதுலேருந்து இப்போ 10th வரைக்கும் ₹3 ₹4 அப்படி வந்து தனித்தனியாக பிரித்து கொடுப்பாங்க. 3 மணிக்கு கரெக்டாக அந்த ₹1 அம்மா அன்றைக்கி வரமாட்டாங்க. பொறுத்து பார்த்துட்டு போயிடுவேன் நான். ஏன் அம்மா வரல அப்படின்னு. அப்புறம் ₹1 கொடுப்பாங்க. எங்கள் ஹாஸ்டலில் பார்த்தீங்கன்னா நான் ஹாஸ்டலை விட்டு வெளியில் வர்றதுக்கு அந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் அலவுட் இருக்கும். கீழே வந்தால் கடைசியில் 2 பெட்டி கடை மட்டும்தான் இருக்கும். இந்த பக்கம் ஒரு பெட்டி கடை, 2 பக்கமும் ஒவ்வொரு பெட்டி கடை. அந்த ₹1 காசு கொடுத்த உடனே மேலேருந்து பொதுன்னு எல்லோரும் ஓடி வரும். ₹1 ஓடி வந்து அந்த பெட்டி கடையில் அந்த ₹1 என்ன வருமோ. அப்போ வந்து நான் படித்த பார்த்தீங்கன்னா 94 தான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படித்தேன். அப்படின்னா யோசிப்பேன். அப்போ வந்து அந்த ₹1 என்ன தேவையோ அதை வாங்கி பாக்கெட்டில் போட்டுட்டு, அப்புறம் 4 மணிக்கு வந்து பொதிகையில் வந்து அப்போ படம் போடுவாங்க. அப்போ டிவி ஹாலில் வந்து படம் பார்க்குறதுக்கு அளவுடு வேகமாக ஓடி போய் அதில் உட்காந்துக்குவோம். அதுலேயும் நான் எப்படி உட்காருன்னு கேளுங்களேன். நிறையா ஸ்நாக்ஸ் வச்சுருவேன். அன்றைக்கி யாராவது அம்மா பசங்க பார்க்க வந்திருப்பாங்க இல்லையா, அவங்க பக்கத்தில் போய் உட்காந்து அப்படி என் ஃப்ரெண்ட்ஸுக்கு அது எனக்கு தெரிஞ்ச பசங்க யாருக்கையாவது வந்திருந்தாங்கன்னா அவங்க பக்கத்தில் போய், ஏன்னா அவங்க திங்கும்போது நமக்கு கொடுப்பாங்கல்ல, அதெல்லாம் நிறையா அனுபவிச்சிருக்கேன். அது திங்கும்போது அவங்க வாயில் பார்ப்பையோ நம்ம கொஞ்சம் தரமாட்டாங்களா அப்படின்லாம் நிறையா ஃபீல் பண்ணியிருக்கேன். அப்படியெல்லாம் எப்படி சொல்கிறது, அது ரொம்ப கஷ்டம். குழந்தைகளை வந்து அனாதையாக விடுறதுங்கிறது அது ஒரு நல்ல இதாக இருந்தாலும் அது அனுபவிக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதே மாதிரி அங்கே வந்து எனக்கு ஃப்ரெண்ட்ஸு சர்க்கிள்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. இப்போ எப்படி எல்லோரும் நீ அப்படி பேசுகிற, நீ பொண்ணு மாதிரி பேசுகிற, இதே ப்ராப்ளம் எனக்கு அப்போயே இருந்துச்சு. அப்போயும் பெருசாக நான் எதையுமே அப்போயே எனக்குன்னு ஒரு தனி உலகம், எனக்குன்னு இந்த ஃபீலிங்ஸ்லாம் வந்து எங்கள் அம்மா கூட தெரியாது. ஏன்னா நான் சொன்னதும் கிடையாது, அவங்க என்கிட்ட உட்காந்து பேசுனதும் கிடையாது இதை பற்றி. அப்படி திங்கிறதுக்கு எதாவது கொடுப்பாங்களா அப்படின்னு பார்ப்பேன், கொடுக்க மாட்டேன். கொடுத்தா வாங்கி சாப்பிட்டுக்க, இல்லைன்னா டிவி பார்த்துட்டு நான் பேசாமல் இருந்துக்குவேன். அப்படியே தான் கொஞ்ச நாள் போயிட்டே இருந்துச்சு. அங்கே ஹாஸ்டலில் படுத்துட்டு நல்லா பார்த்துக்கிறதுலையோ அங்கே படிக்க வைக்கிறதுலையோ எதுவுமே அங்கே 1வதுலேருந்து 5வது வரைக்கும் பார்த்திங்கன்னா ஹாஸ்டலுக்குள்ளேயே வந்து சொல்லி கொடுத்துட்ருப்பாங்க. 5வதுக்கு மேலே தான் வெளியில் பக்கத்தில் ஒரு ஊருக்கு 5வது வரைக்கும் உள்ள தான் படித்தோம். அப்போ எங்களை பார்த்துக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா எங்களோட கொஞ்சம் பெரிய பசங்க வந்து பார்த்துக்குவாங்க. இப்போ நான் 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் படிக்கிறதுனால 7வது 8வது படிக்கிற பசங்க அண்ணாங்க வந்து எங்களை பார்த்துக்கிறது, எங்கள் துணியை துவைச்சி கொடுக்கறது, அதெல்லாம் அவங்க தான் பார்த்துக்குவாங்க. அப்படியே லைஃபு ஒரு மாதிரியா ஒரு 5வது வரைக்கும். அப்புறம் எனக்கு கொஞ்ச நாள் ஆக 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 பார்த்திங்கன்னா அந்த லைஃபே எனக்கு பிடிச்சிருச்சு. ஊருக்கு வர்றதுனா கூட எனக்கு இன்ட்ரெஸ்ட் வராது. ஊருக்கு அந்த குழந்தையிலே கொண்டு போய் அங்க விட்டனால அதுதான் நம்ம உலகம் அப்படினு வந்து ஆள் மனசுல பதிஞ்சிருச்சு. அங்க படிச்சேனே தவிர 10 வருஷம் அந்த ஹாஸ்டல்ல நான் படிச்சிருக்கிறேன். 10 வருஷம் எங்க கூட பசங்க நாங்கெல்லாம் ஒண்ணா ஒரு 10 பேர் பக்கம் ஒண்ணா தான் படிச்சிருக்கோம். க்ளோஸ்னு சொல்கிற அளவுக்கு இப்போ வரைக்கும் எனக்கு யாருமே கிடையாது. என் கூட படிச்சிருக்காங்க அப்படிங்கிற பட்சத்துக்கு பேசுவாங்க, நானும் பேசியிருக்கேன். எனக்கு க்ளோஸ் அப்படின்னு நான் எப்படி படிப்பேன்னு கேட்டிங்கன்னா நல்லா தான் படிப்பேன். 5th வரைக்கும் எனக்கு பெருசாக தெரியல, நல்லா படிச்சுட்டு தான் இருந்தேன். அங்கே ஒரு 5 பசங்க நாங்கள் இருப்போம். நாங்கள் 5 பேர் தான் அந்த ஃபஸ்ட் ரேங்க் எடுப்போம். என் கூட படித்த பசங்க பேர் கூட ஞாபகம் இருக்குது. ஒரு கூட படித்த பொண்ணுங்க பசங்க பேர் ஞாபகம், பொண்ணுங்க பேர் வந்து எனக்கு அவ்வளோ சீக்கிரம் ஞாபகம் இல்லை, பழகினதான் ஞாபகம் இல்லை. அங்கே 5வது வரைக்கும் உள்ளே தான் படித்தோம். 5வதுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா வெளியில் போனோம். நான் 5வது வரைக்கும் உள்ளே படிக்குமே பார்த்து நீங்கள் இப்போலாம் சொல்கிறீங்க இல்லையா டான்ஸ் எல்லாம் அண்ணாவுக்கு சரியாக ஆடவில்லைன்னு, அப்போல்லாம் உண்மையிலேங்க நான் டான்ஸ் ஆடாத ஃபங்க்ஷனே அங்கே வந்துருக்கேன். சின்ன வயசுலேயே ஃபஸ்ட்டு நான் அங்கே டான்ஸ் ஆடின ஒரு பாட்டு எப்பவுமே ஆடுவார். ஆனால் அதை வெளியே
இது எக்ஸ்பிரஷன் பண்ண மாட்டேங்கிறாரு, பண்றாரு. பட் ஆனா வெளியே வந்து இது பண்ண நான் டான்ஸ் ஆடுவாங்க. ஃபஸ்ட்டு என்ன ஆனேன்னா, பெரிய அண்ணவங்க ஒரு பாட்டு கேட்டானே, இந்த நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பின்னு அந்த எம்ஜிஆர் பாட்டு ஒரு இருக்கும், அதுக்கு வந்து ஆடுவாங்க. அப்போனா குழந்தைங்க வந்து அவங்க கூட போய் ஆடணும். அப்போ வந்து நான் குட்டி போன புதுசு இல்லையா, குட்டியாக இருப்பேன். அப்போ நானும் ஏன் சொன்னேன் இல்லைங்களா, கணேசன் ஒரு பையன், நாங்கள் 2 பேரும் குட்டி பசங்க, 2 பேரும் இடுப்பில் கை வச்சுட்டு ஆடிட்டே போனோம். எங்களை தூக்கி வச்சு அவங்க ஆடுவாங்க. அதுதான் ஃபஸ்ட்டு நான் ஸ்டேஜ் ஏறினது. அதுக்கப்புறம் நானாக கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டேன் இல்லை, ப்ராக்டிக்கலாகவே எனக்கு டான்ஸ் நல்லா வந்துச்சு. நான் ஏன் டான்ஸை ஆடுறதை விட்டுட்டேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஆடும்போது நான் வந்து பரதநாட்டியம் நல்லா பரதநாட்டியம் யாருமே சொல்லி கொடுக்காமே எனக்கு வந்துச்சு. எல்லா டான்ஸும் நல்லா நளினம் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் சொல்கிற மாதிரி தான் பொண்ணு மாதிரி பண்ணுறான், பொண்ணு மாதிரி இந்த ஒரு தாக்கம் வந்து எனக்கு ஹாஸ்டலுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் எனக்கு தெரியல. அங்கே நம்ம பார்க்குறப்ப ஏன்னா வருஷக்கணக்கில் அங்கே இருக்குன்னா அது எனக்கு ஒரு பெருசாகவே எனக்கு தெரியல. அதை விட்டு நான் வெளியில் வந்ததுக்கப்புறம் அது என்னை ரொம்ப பாதிச்சனால தான் நான் அதுலேருந்து சுத்தமாக அவாய்ட் ஆகிட்டேன். அது என்னை ரொம்ப பாதிச்சனால நான் அதை விட்டுட்டேன். ஹாஸ்டல் லைஃப் இப்படியே வந்து போயிட்டு இருந்துச்சு. பெருசாக எனக்கு அந்த வாரமான அந்த ஒரு ஃபீலிங் மட்டும் இருக்கும், அம்மா வரலை அப்படின்னு. ஆனால் அதுக்காக நாங்கள் இன்னொரு ஐடியாவும் பண்ணுவோம். இப்போ எங்கள் ஹாஸ்டலில் பார்த்தீங்கன்னா நான் தண்ணி டேங்க் ஒன்று இருக்குது, அதுக்கு பக்கத்தில் நின்று பார்த்தோம்னா இப்போ மலையிலேருந்து பார்த்தா நம்ம நாடு கீழே இருந்து இந்த சிட்டி தெரியும் இல்லைங்களா, அப்படி ஒரு ஏரியா இருக்கும். அங்கே போய் நின்று என்ன பண்ணுவோம் தெரியுங்களா, இந்த கண்ணு புருவம் இருக்கான், அதாவது அதை எப்போ செய்வோன்னா சனிக்கிழமை விட்டாங்கன்னா அந்த இடத்துல போய் நின்றுக்குவேன். கண்ணு புருவம் இருக்குங்களா, அந்த கண்ணு புருவத்தை பிடுங்கி கையில் வச்சு அந்த சிட்டி தெரிகிற பக்கமாக பார்த்து புழு ஊதிவிடுவேன். எதுக்காக அப்படி ஊதுவோன்னா, இந்த புருவம் போய் எங்கள் அம்மாட்ட சொல்லும், நாளைக்கு உங்கள் பையனை பார்க்க வாங்க அப்படின்னு சொல்லும். அதை கேட்டு அம்மா நாளைக்கு வருவாங்க. அம்மா நாளைக்கு வருவாங்க அப்படின்லாம் நிறையா நாள் அதை நான் பண்ணியிருக்கிறேன். அப்போ இருந்து இப்போ வரைக்கும் எனக்கு பெருசாக எந்த சந்தோஷமே இருந்ததில்லை. என் லைஃப்பில் சந்தோஷங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோதான் இருக்கும். அது நானாக ஏற்படுத்திக்கிட்டதை தவிர மற்றபடி 5வது வரை அங்கே படித்து அதான் சொன்னால் அங்கே படிச்சுட்டு இருந்தேன்னா, அப்போ வந்து நான் 3ஆம் கிளாஸ் படிக்கும்போது என்னப்போம் அம்மா ஒரு நாள் அக்காவை கூட்டிகிட்டு இருந்தாங்க. எனக்கு விவரம் தெரிஞ்சு நான் அக்காவை பார்க்குறது ஃபஸ்ட் டைம் அதுதான். எங்கள் அக்கா ஃபேஸை நல்லா பார்த்ததுங்கிறது நான் 3ஆவது படிக்கும்போது தான். அக்கா என்னை பார்க்க வந்தாங்க. அக்கா கூட இன்னொருத்தர் வந்தாங்க. அப்போ என்ன சொல்லி அம்மா கூட்டிகிட்டு இருந்தாங்கன்னா, தம்பி அக்காவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தாங்க. அக்காவுக்கு வயசுக்கு அக்கா பெரிய மனுஷன் ஆனது எனக்கு தெரியாது, அக்காவுக்கு கல்யாணம் பண்ணது எனக்கு தெரியாது. அப்போயும் ஹாஸ்டலில் தான் இருந்தேன். அப்போ தான் நான் எங்கள் அக்காவை ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். எனக்கு விவரம் தெரிஞ்சு எங்கள் அக்கா நம்ம அக்கா இதுதான் அப்படிங்கிறது ஃபஸ்ட் டைம் நான் பார்த்தது பார்த்திங்கன்னா அப்போ தான் நான் பார்த்தேன். அதுக்கப்புறமும் நான் லீவுக்கு வந்தப்போ போனப்போ எங்கள் அக்காவை நான் பார்த்த ஞாபகமாகவே இல்லை எனக்கு. அப்புறம் 5 வருஷம் அப்படியே 5வது வரைக்கும் படித்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 6வது பார்த்திங்கன்னா வெளியில் வேறு ஸ்கூலில் சேர்த்து விட்டாங்க. அங்கே போய் அங்கே நல்லா ஜாலியாக இருந்துச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா, அதனால் ஹாஸ்டலுக்குள்ளேயே 5வது வரைக்கும் படிச்சுட்டு இருந்தோம். 5வதுக்கு மேலே பார்த்திங்கன்னா வெளியில் மங்களகும்புங்கிற ஸ்கூலுக்கு படிக்க வந்தேன். அங்கே பார்த்திங்கன்னா அங்கேயும் அப்படி தான். அங்கே எனக்கு ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்டு அப்படியே அமைஞ்சது யாருன்னு பார்த்திங்கன்னா பிரசாந்த்னு ஒரு பையன். எனக்கு நான் கூட ஒரு லைவ்ல எல்லாம் சொல்லியிருப்பேன், அவனோட சிக்னேச்சர் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், இந்த மாதிரி அவன் எழுதுவேன், அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறது. ராமச்சி பேர் என்ன, பிரசாந்த். அந்த பையன் ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் டான்ஸ் ஆடுறதுனால வந்து எனக்கு கேர்ள்ஸ் சப்போர்ட் நிறையாவே இருக்கும். நிறைய ஃபேன்ஸு வந்து பிள்ளைங்க நிறைய பேர். நான் 5வது படிக்கும்போது சரி, எனக்கு ஸ்பெசிஃபிக்காக எனக்கு மூத்த அக்காவங்களாம் என்னை நல்லா பார்த்துக்குவாங்க. எனக்கு ஹாஸ்டலில் இருந்த வரைக்குமே எனக்கு அது எனக்கு அந்த பிள்ளைகள் அங்கே வந்து பொண்ணுங்க வந்து 5வது வரைக்கும் தான் இருப்பாங்க. 5வதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுங்கள்லாம் கீழே வேறு ஸ்கூலுக்கு மாற்றிடுவாங்க. பசங்க மட்டும்தான் அங்கே 8வது வரைக்கும், பொண்ணுங்களை வேறு ஸ்கூல். அதனால எனக்கு பொண்ணுங்க நிறைய. அதுவும் இல்லாமல் ஹாஸ்டலில் படித்ததுனால அங்கே வந்து ஃபாரினர்ஸ் தான் நடத்திட்டு இருந்தாங்க லண்டன்லேருந்து. அதில் வந்து எனக்கு எப்படி சொல்லட்டும், ஸ்பான்சர்லாம் பண்ணாங்க. ஸ்பான்சர் என்னை வந்து நம்மளை வந்து ஒருத்தர் தத்தெடுத்துக்கணும், அந்த மாதிரி வந்து அனபல் டெக்ஸ்னு ஒருத்தவங்க வந்து எனக்கு தத்தெடுத்துக்கிட்டாங்க. ஃபஸ்ட் டைம் அவங்கள ஒரு டைம் தான் நான் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் அவங்க ரிட்டன் வரவே இல்லை. இப்போ
மேரேஜுக்கு அப்புறம் இப்போ ஒருத்த பட்டையமாக அவங்க வந்ததாகவும் என்னோடய டீட்டெயில் தெரியாதனால போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு நியூஸ் வந்துச்சு. தவிர மற்றபடி இன்னும் நாங்கள் பார்க்கல. எனக்கு அந்த வெளியில் போய் படிக்கும்போது நல்லா இருந்துச்சு. 5 to 6 அப்போ அது ஸ்டேஜ் வளர வளர எனக்கு எங்கள் அம்மாக்கிட்ட அங்கே ஊருக்கு வந்தேன்னு வச்சுக்கங்களேன், வந்தால் வேணுங்கிறத வாங்கிட்டு எப்போடா மறுபடியும் ஹாஸ்டல் போவோம், இவங்க கூட இருக்கிறத விட ஹாஸ்டல் எப்படா போவோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் தாட்டிக்கே வந்துடுவேன். ஏன்னா அம்மா வீட்டுக்கு வந்துச்சுங்க, அம்மா ஹோட்டலில் அப்பா அக்காவுக்கு கட்டி கொடுத்துட்டாங்க. அம்மா ஹோட்டலில் ஹோட்டலில் தான் இருப்பாங்க. நானும் 22 ஹோட்டலில் தான் இருப்பேன். இப்போல்லாம் கேட்குறீங்களா படத்துக்கு போகிறதே இல்லை. நானும் அப்போன்னு வச்சுங்களேன் ஹாஸ்டல்லேருந்து நேராக வந்து எங்கள் அம்மா வேலை செய்கிற கடைக்கு பின்னாடி ஒட்டஞ்சதுல கிருஷ்ணா தேட்டர்னு இருந்துச்சு. நான் சின்ன பையனுக்கு அப்படியே கடைக்கு பின்னாடி தான் காசை வாங்கிட்டு படத்துக்கு தான் ஓடு. டெய்லியும் படம் பார்ப்பேன். டெய்லியும் ஹாஸ்டலுக்கு திரும்பி போகிற வரைக்கும் டெய்லி படம். ஏன்னா டிவினா அவ்வளோ பெரிய ஹாஸ்டலில் ரேர், எப்போயாவது பார்க்க விடுவாங்க, வாரத்தில் 2 நாள் தான் பார்க்க விடுவாங்க. அப்படி இருப்பேன். அது நாள் பட அப்படியே விட்டுட்டேன். வெளியில் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், எனக்கு என்ன ஒரு ஃப்ரீடம்னா, ஸ்கூலில் அந்த ஸ்கூல்லேயும் போய் நான் நல்லா டான்ஸ் ஆடுறேன் அப்படிங்கிற எல்லா நியூஸ் எல்லாத்துக்கும் தெரியும். அங்கேயும் பெருசாக அங்கே ஃபங்க்ஷன் வைக்க மாட்டாங்க. ஸோ ஏதாவது ஒரு சின்ன ஃபங்க்ஷனுக்கு இன்றைக்கி ஸ்கூல் குடியரசு தினம், சுதந்திரம் இந்த மாதிரி வந்து ஸ்கூல்லேயே வைப்பாங்க. அப்போ வந்து நான் பரதநாட்டியம் ஆடுவேன். எனக்கு வந்து பொண்ணுங்களாம் என்னது ஒன்றா சேர்ந்து காசெல்லாம் போட்டு 20 ரூபா 25 ரூபா காசு கொடுப்பாங்க. பொண்ணுங்க சப்போர்ட் உண்மையிலே ஃபுல்லாக இருந்துச்சுங்க. அதே மாதிரி ஒரு அக்கா இருந்தாங்க. நம்ம அங்கே ஒரு பாட்டி கடை இருக்கும். அந்த பாட்டிக்கிட்ட போய் ஏதாவது வாங்கினு நினச்சி அந்த அக்கா சொல்லுவாங்க, நீ என்ன வேணாலும் வாங்கிக்கோ, காசு நாங்கள் கொடுத்துடுவேன். நானும் தான் ஜாக்குன்னு வேணுங்கிறத வாங்கி சாப்பிட்டுக்குவேன். அப்புறம் சாப்பாட்டுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு அங்கே வந்து ஸ்கூல் சாப்பாடு தானே, ஸ்கூல் சாப்பாடு தான் சாப்பிடும் போதே தட்டு எடுத்துகிட்டு போயிட்டு ஸ்கூல் சாப்பாடு மட்டும் சாப்பிடுங்க, இல்லை சாப்பாடு மட்டும் சாப்பிடு. அந்த அக்கா எனக்கு குழம்பெல்லாம் கொண்டு வந்துடுவாங்க. இப்படி வந்து நிறையா விஷயம். அக்கா பேர் கல்பனா அக்கான்னு நினைக்கிறேன், மறந்துட்டேன். நிறைய பேர் படித்தாங்க என் கூட. பேரெல்லாம் ஞாபகம் இருக்குது. சில பேர்கள் வந்து நான் சொல்லவும் முடியாது, அது சொன்னால் நல்லாவும் இருக்குது. நல்லா அதாவது லைஃப் அது அப்போ வந்து நல்லா இருந்துச்சுன்னா எங்களேன். 8th வரைக்கும் அங்கே தான் படித்தேன். பெருசாக நான் அங்கே துணி துவைக்கிறதுக்கு ஹாஸ்டலில் பார்த்தீங்கன்னா, நாங்கள் வளர நான் வந்து சின்ன பையனை பார்த்துக்கிற அளவு வளர்ந்து போயிடுச்சு. அங்கே வந்து எங்கள் ஹாஸ்டலை பொறுத்த வரைக்கும் அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க நாங்கள் செஞ்சுக்குவோம். எல்லாத்துக்கும் ஒவ்வொரு வேலை பிரிச்சு விட்டோம். இப்போ ஹாஸ்டல் வந்து பெருசு இல்லையா, ரூம் கூட்டுறது ஒரு நாள், பாத்ரூமுக்கு தண்ணி எடுத்து ஊற்றுறது, பாத்ரூம் கழுவி, இந்த மாதிரி எல்லா வேலையும் பிரிச்சுங்க. அதனால தான் வந்து எனக்கு இப்போ வரைக்கும் வந்து சில வேலையை இவ செய்யலைனால அதை நான் செஞ்சிடேன். ஏன்னா சிறுசில் நான் அது செஞ்சனால எனக்கு அது ஒரு பெருசாக தெரியல. நம்ம வேலையை நம்ம செஞ்சுக்கிறதுல எந்த தப்பும் இல்லை அப்படிங்கிறதுனால நான் அங்கே வந்து அது பெருசாக அழட்டிக்க மாட்டேன். அதனால் என் வேலையை நானே செஞ்சுக்குவேன். இப்படி ஒரு நான் தான் செய்யணும். அவங்க பழகிற ஒரு விஷயம்தான். இப்போ என்ன அப்படின்னா, இப்போ வந்து ரொம்ப ப்ளஸ் தான். ஒரு வேலையை நான் தான் செய்யணும் அப்படின்லாம் இல்லை. வீடு கூட்டுறது, வேலை கழுவுறது, எந்த வேலை நீ தான் செய்யணும் நான் தான் செய்யணும்லாம் என்றைக்குமே எதிர்பார்க்க மாட்டார். முடிஞ்சாலும் முடியலைனாலும் அங்கே ஒரு வேலை இருக்குன்னா அந்த வேலையை அவங்களும் செஞ்சு. ஆனால் நான் ஹாஸ்டலில் படித்த உண்மையை சொல்கிறேன், எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் தான் அந்த அளவுலையும். அங்கே வார்டனோட சப்போர்ட்டு, டீச்சர் சப்போர்ட்டு எல்லாமே எனக்கு இருந்துச்சு. நான் டான்ஸ் ஆடுறதெல்லாம் பார்த்து எங்கள் அம்மாவே அழுதுருக்குது. பையன் இப்படிலாம் டான்ஸ் நான் பரதநாட்டியத்தை நானே, அதாவது ஒரு ஃபங்க்ஷன் இப்போ அங்கே வந்து கிறிஸ்மஸ்ஸு, பொங்கல், அதாவது கிறிஸ்மஸ்ஸு, அப்புறம் நியூ இயர் செலிப்ரேஷன், அப்புறம் ஃபாரினர்ஸ் வந்தாங்கன்னா டான்ஸ் காம்படிஷன், இந்த மாதிரி இருப்பாங்க. எல்லாத்துலேயுமே நான் டான்ஸ் ஆடியிருக்கிறேன். எல்லாத்துலேயுமே நல்ல அதாவது ப்ரைஸ் வாங்கிட்டேன். எங்கள் டான்ஸ் ஒரு 10 பாட்டு டான்ஸ் ஆடுறோம்னா அதில் கடைசிக்கு ஒரு 4 பாட்டு 5 பாட்டு கண்டிப்பாக நான் இருப்பேன். சென்ட்ரலில் தான் நான் இருப்பேன். நிறைய பாட்டுக்கு ஆடியிருக்கேன். அது நல்லா சொன்னேன் இல்லைங்களா, நான் எதனால் ஆடுறத நிறையா பாட்டுக்கு டான்ஸ் ஆடியிருக்கேன். அப்போல்லாம் எனக்கு ஆசை, எல்லோரும் நல்லா டான்ஸ் ஆடல, பின்னாடி ஏதாவது ஒரு டான்ஸ் குரூப்பில் போய் சேர்ந்துக்கலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. அதே மாதிரி நல்லா ட்ராயிங் வரைவேன், நல்லா படிப்பேன். கிளாஸில் மேக்ஸிமம் 8th வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 2வது மார்க்கு, 2வது ரேங்க்கு, 3வது ரேங்க்கு, இந்த மாதிரி பண்ணலையோ என்கிட்ட என்னெல்லாம் திறமலையோ அதெல்லாம் இருக்கு. எல்லாமே நல்ல இந்த வளையல், இந்த த்ரெட் வளையல் பண்றது, அந்த மாதிரி இந்த நுணுக்கு வச்சு இதெல்லாம் பண்றது, இந்த ஸ்டாண்ட் மாதிரி எல்லாமே நல்லா படிப்பேன். எல்லாமே மெயின் நல்லா படிப்பாரு. நம்பிக்கை இல்லைன்னா சொல்லுங்க, சர்டிஃபிகேட் பீரோவில் தான் இருக்குது. கண்டிப்பாக நான் எடுத்து படிப்பேன். +1 +2 படிச்சிருந்தா லைஃபே மாறி இருந்திருக்கும், டோட்டல் சேஞ்ச் ஆகிருக்கும். 8வது வரைக்கும் அங்கே தான் படித்தேன். அங்கேயே நல்ல ஃப்ரெண்ட்ஸ். உண்மையிலே எனக்கு அங்கே வெளியில் ஸ்கூலில் படித்தது ஹாஸ்டல்னு சொன்னாவே 8வது வரைக்கும் நாங்கள் தான் படித்தனால அது ஒரு ஜாலியான லைஃப். அதேமாதிரி அங்கே மறக்க முடியாது. இன்னும் ஒரு விஷயம் என்னென்னா,
எங்கள் வார்டன் சாரோட பொண்ணுங்க குட்டி பொண்ணுங்க 2 பேர். நானே குட்டியாக தான் இருப்பேன், அவங்க 2 பேர் குட்டியூண்டாக இருப்பாங்க. அவங்கள அதிகமாக நான் தான் தூக்கி வச்சுருப்பேன். அவங்களோட தான் எப்போயுமே என்னோட ரொம்ப பெரிய சந்தோஷம்னா அவங்களோட விளையாண்ட சில காலங்கள்லாம் இருக்குது. அவங்கள தூக்கி வச்சு கொஞ்சம் நான் 5ஆம் கிளாஸ் படிக்கும்போது அவங்கெல்லாம் ஒரு 2-3 வயசு குழந்தைங்க. 5ஆவது படிக்கும்போது அவங்களோட நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். அவங்களோட விளையாடுறது ஹாஸ்டலில் எனக்குன்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸுன்னு கிடையாது, அவங்களோட தான் அதிகமாக நான் சுற்றி இருக்கேன். அது எனக்கு பிடிக்கும். அந்த குழந்தைகளை எனக்கு கவனிச்சிக்கிறது அப்போயே ஒரு பிடிக்கும். அதனாலேயே என்னமோ பெண் குழந்தைகள்னால் எனக்கு அவ்வளோ ஒரு அட்டாச்சு. இப்போ எங்கள் பாப்பா மேலே பார்த்தீங்கன்னா அவள் என்னை என்ன சொன்னாலும் எனக்கு கோவம் வராது. அந்த மாதிரி அந்த குழந்தைய வந்து அவ்வளோ தூரம் அட்டாச்சாக பார்த்துட்டேன். இன்னும் நிறையா விஷயங்கள் இருக்குது சொல்கிறதுக்கு. எனக்கு வார்த்தை வர மாட்டேங்குதுங்க, அழுகதான் வருது. தொண்டை அடைக்குது. ஏன்னா இவ்வளோ அழுகாமலாம் சொன்னதே கிடையாது. அழுதுருவாரு, சில விஷயங்கள் இதில் சொல்லவும் இல்லை, அழுதுருவார், அழுகதான் வருது. ஆனால் பட் அங்கே லைஃப் அப்படின்னு பேசும்போதே அழுதுருவார். ஏன்னா அந்த 4 வயசுலேயே கொண்டு போய் விட்டனால அதை வந்து அவரால் அக்செப்ட் பண்ண முடியல. அதாவது யாரும் இல்லை அப்படிங்கிறத தாண்டிலும் அந்த வயசில் அக்செப்ட் பண்ண முடியல. அம்மா வந்து நீ இப்படி விட்டுட்டாங்க அப்படிங்கிறது ரொம்ப அழுத நாட்கள் வந்து அங்கே நிறைய இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. அது கண்டிப்பாக நான் வீடியோ இதுவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1/2 மணி நேரம் ஆகி போச்சு. கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு கண்டிப்பாக மற்ற டீட்டெயில்ஸ் நான் சொல்கிறேன், ஓகேங்களா? இதில் இன்னும் நிறையா விஷயங்கள் நான் சொல்லலையால் நான் மறந்துட்டேன்னா எனக்கு டக்குன்னு ஞாபகம் வர மாட்டேங்குதான்னு தெரியல. மறந்துட்டாங்க, சில விஷயங்கள் சொல்லவும் முடியாது. என்னை ரொம்ப பாதித்த சில விஷயங்கள் மட்டும்தான் நான் சொல்லியிருப்பேன். மற்றபடி ஹாஸ்டலில் ஜாலி லைஃப் தான் உண்மையிலேயே. பெருசாக ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ங்க இப்போவுமே ஃப்ரெண்ட்ஸு நம்பர்லாம் இருக்குது, என் நம்பர்லாம் அவங்கக்கிட்ட இருக்குது, கூப்பிடுவாங்க. நான் கூப்பிட மாட்டேன். ஏன்னா எனக்கு வந்து அவ்வளோ க்ளோஸ்ன்னு யார் இருக்காங்கன்னா, எனக்கு அப்போருந்து இப்போ வரைக்கும் ஒரே ஒருத்தர் க்ளோஸாக பேசிகிட்டு இருக்கான்னா, நிறைய சேதுன்னு ஒரு பையன் இருக்கான், அவன் ஃப்ரெண்டு. அவன் கூட நல்லா பேசுவான். அப்போருந்தே நம்பர் எப்படியாவது என் நம்பரை கண்டுபிடிச்சிருவான். அது எப்படின்னு தான் எனக்கு தெரியும். நான் நம்பரே மாத்தாலும் எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு தெரியும். எப்படியே நம்ம மற்றபடி பெஸ்ட்டுன்னு சொல்லிக்கிற அளவுக்கு அங்கே இப்போ வரைக்குமே இல்லை யாருமே. எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு யாருமே இல்லை லைஃப்பில். அப்படிங்கும்போது பேசுவாங்க, பேசிட்டு அப்படியே மூவ் எல்லாம் அப்படியே போயிட்டே தான் இருப்பாங்க. சரி கைஸ், நான் மறுபடியும் அதே 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. மறுபடியும் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நான் கண்டினியூ பண்ணுறேன். இதுக்கு இடையில உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின் இருந்துச்சுன்னா எங்கள் வீடியோ கீழே கேளுங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்கு நான் ஆன்சர் நான் பண்ணுறேன், ஓகேங்களா? பாய். புதுசாக யாரும் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள், வீடியோ ஃபுல்லாக மாமா பேசுனதுல உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் கண்டிப்பாக கேளுங்க, ஓகேங்களா? ஓகே, பாய். பாய்.